அன்பர்களே, நாம் இன்று தரிசிக்க இருக்கும் திருக்கோவில் சென்னை அம்பத்தூர் கிருஷ்ணாபுரத்திலே எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி உடனாய ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ குருவாயூர் கிருஷ்ணன் திருக்கோவிலாம். இதோ 3 நிலை ராஜகோபுரமானது நம்மை உள்ளே வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்க பக்தி பரவசத்தோடு நாமும் அந்த படிநிலைகளை தாண்டி உள்ளே செல்லுகின்றோம். நேய நிலைக்கதவம் நீக்கேலோ ரெம்பாவாய் என்று அழகாக ஆண்டாள் கூறியது போல இந்த நிலைக்கதவமானது திறந்து எப்பொழுது எம்பெருமானுடைய அருட்காட்சியானது நமக்கு தெரியுமோ என்று பரவசப்படுத்தக்கூடிய நிலையிலே நாம் இப்பொழுது உள்ளே செல்ல தயாராக இருக்கின்றோம். திருக்கோவில் நம்மை வரவேற்கின்றது. இந்த திருக்கோவில் 1980ஆம் ஆண்டு ஸ்தாபிதம் செய்யப்பட்டது. இதோ உள்ளே செல்லுகின்றோம். முழுமுதற் கடவுளாம் மூத்த நாயகனாம் ஓம்கார வடிவனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ விநாயக பெருமான் 5 கரத்தினை, ஆனை முகத்தினை, இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே என்று போற்றியபடி அவனுடைய பாதார விந்தங்களை வணங்கி துதித்து இப்பொழுது அவனுக்கு கற்பூர ஆரத்தி சேவிக்கும் காட்சியை பார்த்து நாமும் பரவசப்பட்டு அவனுடைய அருளாசிக்கு பாக்கியப்பட்டு நிற்கின்றோம். இதோ அவனுடைய சோதரனாம் குறிஞ்சி நில வேந்தனாம் தமிழ் கடவுளாம் வெற்றி பெறுவதாலேயே அதற்கு வேல் என்ற சொல் வந்ததாக தமிழ் கூறும் நல்லுலகம் மிக அழகாக கூறும். முருகப்பெருமான் இங்கே பாலசுப்பிரமணியனுடைய திருக்கோலத்திலே சந்தன காப்பிட்டுக் கொண்டு அழகாக நமக்கு அருளாட்சி தருகின்றான். அவனுக்கு இப்பொழுது கற்பூர ஆரத்தி காட்டக்கூடிய திவ்ய தரிசனத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். அற்றை கிரை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ, வெற்றி கதிர்வேலா வெப்பை துளை சீலா கற்றுத்துணர் போதா கட்சி பெருமாளே என்று அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் நம்முடைய நினைவுக்கு வருகின்றது. முருகனை சேவித்து சோழர்கால படைப்பினை நமக்கு நினைவூட்டக்கூடிய வகையிலே கஜபிருஷ்ட விமானமானது இங்கே அமைந்து அந்த கோஷ்டத்திலே எழுந்தொருளி இருக்கக்கூடிய தென்முக கடவுளாம் தட்சிணாமூர்த்தியையும் தரிசித்து அடுத்ததாக மாலரியா நான்முகனும் காணா மலையாக விளங்கக்கூடிய லிங்கோத்பவரையும் பணிந்து வணங்கி இங்கே படைப்பின் நாயகனாம் வேதநாயகனாம் பிரம்மாவையும் வணங்கி துதித்து தாதையை தாளறுத்த நாயகனாக விளங்கக்கூடிய ஈஸ்வரபதம் பெற்ற சண்டேஸ்வரரையும் வணங்கி சர்வமங்கல சனி பகவான் இங்கே சிறப்பாக எழுந்தருளி இருக்கின்றான். சகல சர்வத்தையும் மங்களத்தையும் கொடுக்கக்கூடியவன் இதோ சூலத்தை தாங்கி கருநிற ஆடை அணிந்து தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோயிலிலே எப்படி தனிச்சன்னதி கொண்டிருப்பானோ அப்படி எழுந்தருளி காசியின் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய கால பைரவராம் சுணவாகத்திலே எழுந்தருளி திசை நாயகனாம் திகம்பர நாயகனாம் செவ்வாடை போர்த்தியவனாம் சிவக்குமாரர்கள் நால்வருள் ஒருவராக விளங்கக்கூடிய பைரவ பெருமான் காசியினுடைய அற்புதமான திருக்காவலராக விளங்கி உரைபவனாம் அவனையும் தரிசித்து அற்புதமாக உள்ளே செல்லுகின்றோம். அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தால் மலர்த்தாள் கண்ணியதே என்று அபிராமி பட்டர் கூறுமா போலே துர்க்கையம்மன் அற்புதமாக சேவை சாதித்து சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை எடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள் என்று நம்மையெல்லாம் இன்முகத்தோடு வருக வருக என வணங்கி ஆசீர்வதிக்கக்கூடிய காட்சியையும் பார்த்து வணங்கி அற்புதமாக இந்த கோவிலினுடைய அந்த கஜபிருஷ்ட விமானத்தை அழகான சுதை சிற்பத்தோடு அமைந்திருக்கக்கூடிய விமானத்தை தரிசித்து இயற்கை சூழலின் கண் இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய காட்சி கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கின்றது. இதோ 5 கலசங்களும் 3 நிலைகளும் தாங்கி இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தை கடந்து வந்தால் இங்கே அம்பாளாக வீற்றிருக்கக்கூடிய காசி விசாலாட்சியினுடைய விமானமானது சூரியனானது தினந்தோறும் வலம் வரக்கூடிய பொன்மயமான மேருமலையினையே ஒத்திருக்கக்கூடிய தங்கமயமான விமானமாக அமைந்திருப்பது இத்திருக்கோவிலுடைய தனிச்சிறப்பாக அமைகின்றது. நாயகி, நான்முகி, நாராயணி, கைநளின பஞ்ச சாயகி என்று
காசி விசாலாட்சி அற்புதமான அந்த திருநாமத்தோடு இங்கே எழுந்தருளி இருக்கின்றாள். மாலினி, சூலினி, வாராகி என்று ஆயத்தியாதி உடையாள், சரணம் அரண் நமக்கே என்று பல்வேறு நாமங்களை தாங்கி இருப்பவள், காசியிலே அகன்ற கண்களோடு விசாலாட்சி என்ற திருநாமத்தோடு எழுந்தருளி அவளுடைய திருப்பாத விந்தங்களை பணிந்து வணங்கி சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணே நமோஸ்துதே என்று விஷ்ணுவினுடைய சோதரியாகவும் சிவபெருமானுடைய இடப்பக்கத்தை பெற்றவளாகவும் கணபதி சுப்பிரமணியனுடைய தாயாகவும் விளங்கக்கூடியவள் நம்மையெல்லாம் காக்கக்கூடிய நிலையிலே அருளாட்சி புரிகின்றாள் என்பதை திவ்யமாக நாம் கண்டுகளித்து இப்பொழுது பிரகாரத்தை சுற்றி வருகின்றோம். உலகத்து நாயகனாம் பல்வேறு உயிர்களுடைய காவலனாகவும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பாம்பாகி என்று மணிவாசக பெருமான் பாடுமா போலே காசி விஸ்வநாத பெருமானுக்கு எதிரிலே நந்தியம் பெருமான் அற்புதமாக தரிசனம் கொடுக்க, இதோ இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் நாயகன் நானே என்று தனிப்பெரும் சிறப்பு கொண்டு ருத்ராட்ச மாலையோடு அற்புதமாக எழுந்தருளி சூரியனையும் சந்திரனையும் தன் இரு கண்களாக கொண்டு அக்னியை மூன்றாவது கண்ணாக கொண்டு இந்த உலகத்தை தர்ம பரிபாலனம் செய்யக்கூடியவனாகவும் வேயுரு தோழிபங்கனாகவும் விடமுண்ட கண்டனாகவும் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தவனாகவும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே என்று சொல்லப்படக்கூடிய நவகிரகங்களுக்கும் நாயகனாகவும் விளங்கக்கூடியவன் இங்கே விஸ்வநாதர், அதாவது உலகத்திற்கு நானே தலைவன் என்ற திருநாமத்தோடு எழுந்தருளி அற்புதமாக இங்கே பொன்னார் மேனியன் புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவன் கங்கை நதியிலே தலையிலே சூடிக்கொண்டிருப்பவனை சேவிக்க கண்கள் இரண்டு போதாது. தென்னாடுடைய சிவனாக விளங்கக்கூடிய எம்பெருமானுக்கு, எந்நாட்டவர்க்கும் இறைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு, ஜோதிமயமாக விளங்கக்கூடிய அவனுக்கே ஜோதி தரிசனத்தை காட்டக்கூடிய அருமையான திருக்காட்சியை கண்டு வணங்கி இதோ கோவிலினுடைய முற்பகுதியிலே விளங்கக்கூடிய பக்த ஆஞ்சநேயரை நாம் காணுகின்றோம். யாரெல்லாம் ராமநாமத்தை ஜபிக்கின்றார்களோ, யாரெல்லாம் ராமகீர்த்தனத்தை இசைக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் அடிமை என்ற எண்ணத்தோடு அந்த ராமப்பிரியர்களை, அந்த ராமனுடைய அடியார்களை நான் வணங்குகின்றேன் என்ற கோலத்தோடு பக்த ஆஞ்சநேயரை கண்டு வணங்கி அருமறை நாயகனாம் வேதத்தின் முதல்வனாக விளங்கக்கூடியவன் இங்கே குருவாயூர் கிருஷ்ணன் என்ற நாமத்தோடு எழுந்தருளி இருக்கின்றான். இதோ அவனுடைய திருக்காட்சியை காண அவன் முன்னால் நாமும் கூடி நிற்கின்றோம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை சேவிப்பதற்காக உள்ளே செல்லும் பொழுது துவாரபாலர்கள் உள்ளே இருப்பவன் பரபிரம்மம் ஒருவனே, அவனை நினைத்தால் இந்த ஜென்மம் ஈடேறும் என்ற நிலையிலே நமக்கு காட்டிக் கொடுக்க உள்ளே இருக்கக்கூடிய வேதநாயகனாம் சேவிக்க உள்ளே சென்று பார்த்தால் அற்புதமாக அவனுடைய திருமுக அழகை கண்டு ஒரு திருக்கரத்திலே கமலமும் இன்னொரு திருக்கரத்திலே சங்கு சக்கரத்தையும் அற்புதமாக ஏந்திக் கொண்டு சிறப்பு திவ்ய ஆயுதமாக விளங்கக்கூடிய கதையையும் இன்னொரு திருக்கரத்திலே அரோகணித்துக் கொள்ள அற்புதமாக வாருங்கள் வாருங்கள் பிறவி பயனை அருங்கள் அருங்கள் என்று அருள் நோக்கோடு நம்மை பார்க்கக்கூடிய நிலையிலே திருமுடி முதல் திருவடி வரை அவனுடைய அழகை பரிபூரணமாக சேவித்து நிற்கின்றோம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே
சாலப் பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய் என்று அன்று ஆளிலையிலேயே துயிர்ந்த பெருமானாகப்பட்டவன் இப்பொழுது அழகாக குழந்தைகளுடைய தோழனாக, நாராயணத்தின் நாயகனாக, துலாபாரத்தின் காவலனாக, பாலன்ன பிரியனாக, கஜபூஜை நேசனாக, பூதனையை நிகிரகம் செய்தவனாக, சகடாசுரன், கபித்தாசுரன், வத்சாசுரன் போன்ற அசுரனாதிகளை அழித்தவனாக, பாண்டவர் பக்கம் நின்றவனாக, கௌரவருடைய கர்வத்தை கெடுத்தவனாக, கேரள தேசத்தை அற்புதமாக செம்மை பெறச் செய்தவனாக இருக்கக்கூடிய அந்த குருவாயூர் கிருஷ்ணன் தான் நம்முடைய திருக்கோவிலிலே அலங்கரித்துக் கொள்ள இப்பொழுது அவனுக்கு திவ்ய ஆரத்தி, தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் என்று அவனுடைய ஜோதிர்மயமான திருமுகத்தை இதோ இந்த ஜோதிஸ்வரூபமாக விளங்கக்கூடிய ஆரத்தியின் மூலமாக சேவித்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீயில் பட்ட தூசி போல கருகி போகும் என்று சொன்னால் அது மிகையாகாதோ? ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவே, ஆழியுட்புக்கு முகர்ந்து கொடாத்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியன் தோளுடைய பற்பனாவன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் என்று ஆண்டாள் மிக அற்புதமாக உன்னுடைய பாதார விந்தங்களை பணிந்தால் மார்கழி நீரோட்டமானது பெருகும், இந்த வையகமானது அற்புதமாக மழை பெற்று சகல ஜீவராசிகளும் விளங்கும் என்று பாருமா போலே அவனுடைய சரணார விந்தங்களை பணிந்து வணங்கி நாம் அனைவரும் சேவித்து விடைபெறுவோம்.